கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இன்று மதியம் தாசில்தார் அறையில் தாசில்தார் இல்லாத நிலையில் ஒரு நபர் அவருடைய கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர் யாரென்று விசாரித்த போது கழுகுமலை மின்வாரிய துறையில் பணியாற்றும் இளநிலை உதவி பொறியாளர் என்று அங்குள்ள ஊழியர்கள் தெரிவித்தனர். மின்வாரியத்தில் வேலை பார்க்க வேண்டியவருக்கு கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் என்ன வேலை? அதுவும் தாசில்தார் கம்ப்யூட்டரில் அரசு அவருக்கு வழங்கிய ரகசிய எண்களை பயன்படுத்தி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ரகசிய எண்களை யாருக்கும் வழங்கக்கூடாது என்ற அரசு விதிமுறை இருக்கும்போது இவருக்கு அந்த எண்களை வழங்கியது யார்? தாசில்தார் இல்லாத நிலையில் அந்த அறைக்குள் இது போன்ற தனிநபர்களை அனுமதித்தது யார்? ஏற்கனவே கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் அதனை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. தாசில்தாரோ அல்லது தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளோ இல்லாமல் இவர் கம்ப்யூட்டரில் என்ன செய்து கொண்டிருந்தார்? இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முழு விசாரணை நடத்த வேண்டும். தாசில்தார் அல்லது தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் இல்லாமல் பல்வேறு சான்றிதழ் வழங்கப்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது. அது உண்மை என்பதனை நிரூபிக்கும் வகையில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. மேலும் தாலுகா அலுவலகத்தின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக உள்ளது. இச்சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்தி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.